மாவட்டம் தற்போதைய திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே மசகவுண்டன் புதூர் எனும் கிராமத்தில் கருப்புசாமி ஐயாவுக்கும் தாமரை அம்மாவுக்கும் 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி கிருஷ்ணருடைய அவதாரமாக 8வது குழந்தையாக பிறந்தார். அதனாலே அவருக்கு கிருஷ்ணசாமி என காரண பெயர் சூட்டப்பட்டது. மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா என்றாலே கொடியன்குளம் கொடுமையை உலகறிய செய்தவர், மாஞ்சோலை உள்ளிட்ட லட்சோப லட்சம் தோட்ட தொழிலாளர்களுக்காக போராடியவர், தென் தமிழகத்தில் சாதிய கலவரங்களை முடிவுக்கு கொண்டு வந்தவர் என்று மட்டும்தான் நம்மில் பலருக்கு தெரியும். இவைகளெல்லாம் அவருடைய வாழ்க்கை பாதையில் நடந்த வெளிச்சத்திற்கு வந்த ஓரிரு சம்பவங்கள் மட்டும்தான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பட்டியலிட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு சரித்திர நிகழ்வாகவே இருந்துள்ளது சகோதரர்களே. ஒரு கிருஷ்ணசாமி என்பவர் ஒரு நாளில் உருவானவர் அல்ல, 3 தலைமுறையினுடைய விளைச்சல் இது. ஒரு நாளில் உருவானவர் கிடையாது. அவர் பிறந்த மசகவுண்டன் புதூர் நகர்ப்புற வாசனை இல்லாமல் இன்று வரையிலும் ஒரு சிற்றூராக இருந்தாலும் இந்தியாவின் அனைத்து வித சமூக சிக்கல்களையும் உள்ளடக்கிய ஒரு கிராமமாகவே இருந்தது. 150 முதல் 200 வீடுகளை மட்டுமே கொண்ட அந்த கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள், கொங்கு வேளாளர்கள், விஸ்வகர்மா, அருந்ததியினர் என பல்வேறு பிரிவினரும் வசித்து வந்தனர். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்தான் அந்த கிராமத்தில் இருந்து வெளியே சென்று பட்டம் பெற்ற முதல் மனிதர். அவர் அந்த கிராமத்திற்கான அடையாளம் மட்டுமல்ல, அந்த வட்டாரம் மற்றும் அவர் படித்த உயர்நிலைப் பள்ளியில் இருந்தும் மருத்துவரான முதல் மாணவரும் இவரே. அப்படிப்பட்ட அவருடைய இளமை காலம் அவ்வளவு எளிதானதாக இல்லை நண்பர்களே. அதே கிராமத்தில் கொங்கு வேளாளர்கள் இருந்தார்கள், நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள், 4-5 குடும்பங்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் கிறிஸ்தவ மதத்திலே இருந்தார். ஆனால் வெறும் 50 குடும்பமே இருந்தாலும் கூட அந்த காலத்தில் இப்பொழுதுள்ள 50-60 இடங்களுக்கு முன்பு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் என்று தெரியும். ஆனால் அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட வேறு மதத்திலே இல்லை, அவர்கள் இந்துக்களாக மட்டும்தான் இருந்தார். அதனுடைய நீட்சியாகத்தான் டாக்டர் கிருஷ்ணசாமி நிற்கிறார் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களின் தந்தை வழி மற்றும் தாய் வழி பாட்டனார்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மூத்த சகோதரர்களை எல்லாம் படிக்க வைக்க எவ்வளவோ ஆர்வம் செலுத்தினார்கள். ஆனால் அவர்களுடைய ஆசை நிறைவேறவில்லை. தங்களுடைய பெற்றோர்களின் ஆசையை பூர்த்தி செய்யவே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை எப்படியாவது படிக்க வைத்து உயர்த்திட வேண்டும் என்று அவருடைய பெற்றோர்கள் பெரிதும் முனைப்பு காட்டினார்கள். எனக்கு மேல 4 சகோதரர்கள், அவங்களெல்லாம் நல்லா படிச்சு மேல வரணும்னு அவங்க விரும்புறாங்க. ஆனா அவங்க யாருமே படிப்புல ஆர்வம் செலுத்தல. 2-3 தாண்டினோடனே அவங்க உடனடியா எங்காவது ஓடி போயிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டிருக்காங்க. அப்போ எங்களுடைய தாய்கிட்டையும் அப்பா கிட்டையும் குறைஞ்சபட்சம் இந்த அடுத்த பையன் வருது, அந்த பையனையாவது படிக்க வைங்கிறது அவங்களுடைய இது. என்னுடைய பெற்றோர்கள் சரி இது மாதிரி அப்பா தாத்தா எல்லாம் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் படிக்கணும்னு வச்சாங்க, நம்ம அண்ணன் படிக்கல இவங்க படிக்கல, நீயாவது படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வத்தை தூண்டினாங்க. தன்னுடைய கடைசி மகன் நல்ல முறையில் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயார் பள்ளி பாடத்தில் இடம்பெறாத போதும் கோவை மாவட்ட வரலாறு என்ற புத்தகத்தை வாங்கி வந்து பள்ளி படிப்பில் மட்டுமல்ல பொது அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு அந்த புத்தகத்தை கொடுத்து அவரை உற்சாகமூட்டியுள்ளார். அன்று கிடைத்த அந்த தாயின் பாசம், முயற்சி ஒருவரை எந்த அளவிற்கு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மனிதனாக மாற்றி தந்துள்ளது, உயர்த்தி தந்துள்ளது என்பதை சற்று எண்ணி பாருங்கள் நண்பர்களே. என்னதான் தாயும் தந்தையும் கிருஷ்ணசாமி அவர்கள் கல்வியில் சிறந்த விளங்க வேண்டும், மேல் படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த கிராம சூழல் அவர்கள் விரும்பியவாறு இல்லை. 8ஆம் வகுப்பை தாண்டி யாரும் பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று பிற்போக்குத்தனத்துடன் இருந்த கிராமம் அது. அது முக்கியமா தீண்டாமைங்கிறது எப்படி இருக்குன்னா, வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க, வளர்ந்தக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அதுல வளர்ச்சிக்கு கல்விதான் அடிப்படைன்னு பார்ப்பாங்க. அதுல இது என்னன்னா, எனக்கு 2 கண்ணு போனா எதிரிக்கு 1 கண்ணாவது போகணுங்க, அந்த அடிப்படையில அவங்க பையனையும் படிக்க வைக்க மாட்டாங்க. பிற சமுதாயத்தில் இருந்து தனது பெற்றோருக்கு எவ்வளவோ அழுத்தங்கள் வந்தபோதும் கூட ஒரே நோக்கத்தோடு நின்று 11ஆம் வகுப்பில் முதல் மாணவனாக தேறி அவர் மருத்துவ படிப்பிற்கு செல்கின்ற வரையிலும் அவருடைய தாயும் தந்தையும் உற்ற சகோதர சகோதரிகளும் பட்ட கஷ்டங்களும் தொல்லைகளும் எண்ணில் அடங்காத நண்பர்களே.
அப்பவே வந்து நமக்கு வந்து கிராமங்கள்ல நெருக்கடிகளுங்க ஆச்சுங்களா. அது பல்வேறு வழிகளில் வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. அம்மா வச்சுட்டு வந்து எதுக்கு ரொம்ப படிக்க வைக்கிறீங்க, நீ படிச்சு என்ன செய்ய போறான் அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் பேசுவாங்க. பட் அது எல்லாம் மீறி தான் வந்து நான் படிச்சிருந்தேன். அப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலைகள், வேறுபாடுகள், இது வந்து ஆழமா மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு. 1964 அவர் 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது கிராமத்தில் நிலசுவாண்டாரர்கள் ஒருபுறமும் சிறு விவசாயிகள், நிலமற்ற விவசாயிகள் இன்னொரு பக்கமுமாக அணிதிரளும் சூழ்நிலை ஒரு பிரச்சனையால் ஏற்பட்டது. அன்றைக்கு நிலச்சுவாண்டாரர்களின் நிலங்களில் வேலை பார்த்த கூலி விவசாயிகள் பெரும்பாலும் தேவேந்திர குல வேளாளர்கள் மற்றும் சக ஒடுக்கப்பட்ட மக்கள்தான். அவர்களுக்கான ஊதியம் வெறும் தானியமாகவே வழங்கப்பட்டது. அப்போது விவசாயிகளுக்கான ஊதியத்தை தானியமாக தருவதற்கு பதிலாக பணமாகவே தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு இயக்கம் உருவானது. அந்த இயக்கத்தை மருத்துவர் ஐயா அவர்களுடைய மூத்த சகோதரர் ராஜு முன்னின்று நடத்தினார். சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசித்த நிலமற்ற விவசாயிகள் அந்த போராட்டத்தில் இணைந்தனர். இது அவருடைய இளம் வயதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. காலையிலிருந்து மாலை வரையிலும் பாடுபட்டால் வந்து தினச்சம்பளமாக கொடுப்பது அல்லது வாரச்சம்பளம் அல்லது மாதச்சம்பளம் என்பதுதான் வந்து நடைமுறையாக இருக்கிறது. அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் அந்த கோவை மாவட்டத்தில் அந்த பகுதியில் நிலவியது என்னன்னா ஆண்டு சம்பளம் தான். ஆண்டு சம்பளம் என்பது வந்து பணமாக வராது, காசு பணமாக கொடுக்க மாட்டார். அவர்கள் ராகியாகவோ திணையாகவோ அல்லது சோளமாகவோ இப்படி இது போன்ற தானியமாகத்தான் வந்து அந்த பாடுபடக்கூடியவர்கள் கொடுப்பார்கள். 2-3 ஆண்டுகள் நீடித்த இந்த போராட்டத்தின் முடிவில் கூலியை பணமாக தருவதற்கு நிலசுவாண்டாரர்கள் முன்வந்தார்கள். இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் அந்த பகுதியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான கொடுமைகள் பெருமளவுக்கு இருந்தது. அங்கிருந்து முன்னேறிய சமூகத்தை சேர்ந்த சிலர் ஒடுக்கப்பட்ட மக்களை தங்களுக்கு சமமாக நடத்தும் மனப்பாங்கு அற்றவர்களாக இருந்தனர். இதை அவர் அனுபவ ரீதியாகவும் நேரடியாக 6ஆம் வகுப்பு படிக்கும் போது கண்டார். அவர் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பியதும் அவருடைய தாயார் தாமரை அம்மாள் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாததால் ஊருக்கு ஒரே கிலோமீட்டர் தள்ளியிருந்த பொது கிணற்றிலிருந்து குடத்தில் தண்ணீர் கொண்டு வரும்படி அவரை தாயார் அனுப்பினார். அங்க போகும்போது மற்ற சமூக பெண்கள், ஆண்கள் சிலர் தண்ணீர் எடுத்துக் கொண்டு போனார்கள். கிணற்றில் அருகில் அவர் ஊர் பெண்கள் குடத்தோடு தண்ணீர் எடுக்காமல் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் அவர், "ஏனக்கா தண்ணீர் எடுக்காம நிற்கிறீர்கள்?" என்று கேட்டபோது, "நாம எடுக்க கூடாது, வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களை எடுத்து தரும்படி கேட்டு அதை பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று, நாம எடுத்தால் பிரச்சனையாகும் என்று கூறினார்கள். அவர் உடனே நாம் எடுத்தால் என்ன தப்பா என்று கிணற்றுக்குள் சில படிகள் இறங்கி குடத்தில் தண்ணீர் எடுத்து அவர்களுக்கு பிடிக்க கொடுத்தும் தானும் எடுத்து சென்றார். இது ஊரில் பெரிய பிரச்சனையாகி விட்டது. நாங்க வந்தோம்னா இங்க குடத்துக்கள் இங்க வச்சு மேல வச்சுதான் அவங்க மோந்து ஊத்துனா தான் நாங்க தண்ணி கொண்டு போகணும். பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இறங்கி பார்ப்பாங்க அவங்க. அப்போ வந்து நாங்க இந்த கிணத்துல இப்படியே கொஞ்ச நாள் அவங்க இறங்கி நாங்க எங்க மேல கொண்டு வந்து உங்களுக்கு ஊத்துறதுன்னு கூட போயிடுவாங்க. எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு அது வந்து அந்த கிராமத்தினுடைய பிரசிடண்டுடைய டாக்டர் செல்லம்மான்னு பேர். அந்த அம்மா 2 குடம் தண்ணி ஒரு தலையில் ஒன்று வச்சிருக்குது, கிணத்துல ஒன்று வச்சு கொண்டு வந்துட்டு. நான் போனோன்னே என்னக்காக தண்ணி எடுக்க போறேன்னு கேட்டோடனே இது மாதிரி கண்ணு அவங்க வந்து தண்ணி எடுத்து ஊற்றுனா தான் நம்ம எடுக்கணும். சரி, இப்போ அவங்க போனாங்களே எடுத்து ஊற்றுறியான்னு. அவங்க ஒருத்தர் எடுத்து ஊற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி காத்து இருக்கணும். அப்போ வந்து 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இருட்டு வேற ஆயிடுச்சு. 2 பெண்கள், சரி என்னடா அப்போ நம்ம எடுத்து என்னன்னு அவங்க எல்லாம் சத்தம் போடுவாங்க, சண்டைக்கு வருவாங்க. பரவாயில்ல அப்படின்னு நான் நேராக இறங்கி நான் எடுத்து தண்ணி அவங்களுக்கு 4 பேர் 3 பேர் நாங்கள் 3 பேருக்கு தண்ணி எடுத்து நான் எடுத்துட்டு வந்தேன். அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, ஊருக்குள்ளேயுமே பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி போய் தண்ணி தொடலாம், எப்படி செய்யலாம், இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஊரை விட்டு ஒதுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு சிலர் பிரச்சனை செய்தார்கள். ஆனால் விவசாயிகள் பலர் அவருடைய அண்ணன் ராஜுவுக்கு ஆதரவாக இருந்ததால் அவரை எதுவும் செய்ய முடியவில்லை. அன்பு நண்பர்களே, 1000 பேர் 5000 பேர் திரட்டி கொண்டு ஆற்றில் இறங்கி தண்ணீர் எடுத்தார்கள், கிணற்றில் தண்ணீர் எடுத்தார்கள் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமது மருத்துவரோ ஒரு ஊரே எதிர்க்கிறது என்று தெரிந்த பிறகும் கூட தனி ஒருவராக அந்த இளம் வயதிலே புரட்சியின் புதல்வனாக அந்த கிராமத்தில் நிலவிய சமூக கொடுமைகளை எதிர்த்து நின்று நிலவிய தீண்டாமை கொடுமைகளை ஒழித்த அவருடைய இந்த நிகழ்வு வரலாறு மட்டுமல்ல, இந்த மனித சமுதாயத்திற்கே ஒரு பாடம் அல்லவா? யாருக்கு அதிகமா பயப்படுவீங்க? என்னுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான். வேற யாருக்குமே பயப்பட மாட்டேன். எந்த சந்தர்ப்பத்திலையும் யாருக்கும் மனசாட்சியே வந்து நான் வந்து சரியான தராசு. அங்கு
அன்று விதைத்த புரட்சி விதைதான் தற்போது தென் தமிழகத்தை ஆட்டி படைக்கும் ஆலமரமாய் வளர்ந்து நிற்கிறது நண்பர்களே. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் கூடுதல் அழுத்தங்களும் சிரமங்களும் ஏற்பட்டது. இதனால் அவர் 11ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதுவதற்கு முன்பாக அன்றைய காலகட்டங்களில் தன்னுடைய வீட்டில் மின்விளக்கு இல்லாததால் அப்பொழுது கட்டப்பட்ட அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடத்தில் மின்விளக்கில் படிப்பதற்கு கூட சாதியவாதிகள் தடுத்தார்கள், இடையூறு செய்தார்கள். ஆனால் நமது மருத்துவரோ அந்த எதிர்ப்புகளை எல்லாம் கண்டு சிறிதும் களையிடவில்லை. 6 ஆண்டு காலம் தினமும் காலை 6 கிலோமீட்டர், மாலை 6 கிலோமீட்டர் என அருகில் உள்ள பூலவாடி உயர்நிலைப் பள்ளிக்கு நடந்து சென்றுதான் தனது பள்ளி படிப்பை முடித்தார். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலும் கூட அந்த பள்ளிக்கு துணையாக செல்லும் சில மாணவர்கள் துணைக்கிருந்தார்கள். ஆனால் 9, 10, 11, 12 ஆகிய வகுப்புகளில் படிக்கின்ற பொழுது அவர் தன்னந்தனியாகவே தான் பயணித்தார் என்று சொன்னால் அவருடைய இளமை காலம் எவ்வளவு கரடுமுரடான வரலாறு என்பதை எண்ணி பாருங்கள் நண்பர்களே, சகோதரர்களே. கிருஷ்ணசாமி இளம் வயதிலிருந்தே நல்ல துடுக்கான மாணவன், துணிச்சலான மாணவன், எதற்கும் அஞ்சாத ஒரு நிலையிலே இருந்த ஒரு மாணவன். நான் உளவாடி பள்ளியில ஆசிரியராக பணியாற்றுகின்ற நேரத்துல கிருஷ்ணசாமி 10வது 11வது அந்த 2 ஆண்டுகளும் நான் அவரோடு இருந்து தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு, பழகுகின்ற அளவுக்கு ஒரு நிலையாக ஏற்பட்டது. கிருஷ்ணசாமிய சிறப்பான ஒரு மாணவன் சொல்ல வேண்டும். ஸ்போர்ட்ஸு, கேம்ஸு, NCC எல்லாவற்றிலையுமே பங்கு பெற்றிருந்தார். அதோடு இல்லாம அந்த பள்ளியினுடைய மாணவர் தலைவராகவும் இருந்து கொண்டு அந்த பள்ளியை மாணவர்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருந்தார். அந்த அளவிற்கு அந்த பள்ளியிலேயே ஒரு நல்ல ஒரு நிலையை கிருஷ்ணசாமியானது உருவாக்கி கொள்ள முடித்தது. அந்த பள்ளியிலே ஏற்பட்ட நல்ல பழக்க வழக்கங்கள், எங்களோடு இருந்த தொடர்பு, இவற்றினால கிருஷ்ணசாமியை நல்ல முறையில் உருவாக்க முடித்தது. கிருஷ்ணசாமிக்கு இருந்த அந்த துணிச்சல், அந்த யாரை கேட்டாலும் சரி, ஒரு தவறுன்னு நினைத்தால் அந்த தவறை எதிர்த்திருக்கக்கூடிய துணிவு கிருஷ்ணசாமிக்கு இருக்கு. அந்த துணிவு தான் கிருஷ்ணசாமியை இந்த அளவிற்கு இன்று கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. We are fighting for our self-respect. Some local officials have been killed. Are you not afraid? There are thousands and thousands of people are ready for this fight. சமூக கொடுமைகள் ஒரு பக்கம், அந்த பகுதியில் வாட்டி வதைத்த வறட்சி ஒரு பக்கம், இரண்டையும் துணிவுடன் எதிர்கொண்டு 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற SSLC தேர்வில் கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற ஒரே மாணவர் என்ற பெருமையை பள்ளிக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் சேர்த்தார். இப்பொழுதெல்லாம் கணிதத்தில் 100க்கு 100 வாங்குவது எளிது. ஆனால் பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தில் அன்று 100க்கு 100 வாங்கிய ஒரே மாணவன் நான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எவருடைய சிபாரிசும் இல்லாமல் தனது தகுதியால் கோவை அரசு கல்லூரியில் புதுமுக படிப்பில் சேர்ந்தார். அவர் பயின்ற பூலவாடி பள்ளியில் படித்த 6 ஆண்டுகளிலும் வகுப்பில் மட்டுமல்ல, பள்ளியிலே முதல் மாணவனாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருந்தகைகளின் அன்பையும் பெற்றார். விளையாட்டில் முதலிடம் தேசிய மாணவர் படையின் தலைவர், பள்ளி மாணவர் படையின் தலைவர், பேச்சு போட்டி, எழுத்து போட்டி என அனைத்திலும் சிறப்பாக விளங்கி சலுகையின்றி தன்னுடைய திறமையால் அவர் கோவை வேளாண் கல்லூரியில் இடம் கிடைத்து சேர்ந்தார். 1972ஆம் ஆண்டு மருத்துவ கல்லூரியிலும் இடம் கிடைத்து தனது கல்வியை தொடர்ந்தார். SSLC முடிச்சுட்டு PUC போனேன். PUC முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அட்மிஷன் அக்ரி கிடைச்சிருச்சு. அப்பெல்லாம் இன்டர்வியூ தான் உங்களுக்கு தெரியும். அக்ரி ஜூன் மாதம் ஃபுல்லாக அது ஜூலை மாதத்தில் மெடிக்கல் அட்மிஷன் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும், அப்போல்லாம் அந்த போஸ்ட் வரதுக்கு லேட் ஆகும். போஸ்ட்மேன் லேட்டாக கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நீங்கள் அதுவே போதும், மெடிக்கல் போனால் 7 வருஷம் 8 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க, இதே போதும். அந்த காலேஜில் டேரியல் சுந்தரராஜன் ஒரு டீன் இருந்தார். அவர் கூப்பிட்டு இந்த அப்பா நீ போய் மெடிக்கல் சேரு அப்படின்ட்டு. அப்போ எனக்கு திருநெல்வேலி மெடிக்கல் ஒதுக்கியிருந்தாங்க. நீ ஏன் நாங்கள் லேட்டாக போகிறேன், ஒன்றும் இல்லை, நீ டிசி வாங்கிட்டு போ, அங்கே ஏதாவது பிரச்சனை எப்போ வேணாலும் நான் சேர்த்துக்கிறேன்னு சொன்னார். அங்கே போனேன். அப்போது வெங்கடகிருஷ்ணன் சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபல் கோபியை சேர்ந்தவர் பிராமண சமுதாய் பார்த்தார். வா தன் ஐடியல் பாய் அங்கே எந்த ஒரு கோயம்புத்தூர் பார்த்து என்ன பிரச்சனை கேட்டார். இது மாதிரி கொஞ்சம் டைம் ஆகி போச்சு சார், டோன்ட் வரி, இப்போவே அட்மிஷன் ஃபீஸ் அப்புறம் கட்டிக்கலாம். மருத்துவ கல்லூரி பயின்ற போதும் தேசிய மாணவர் படையில் சேர்ந்து அண்டர் ஆபீசர் என்ற முதல் நிலை பதவியை பெற்ற பின் அகில இந்திய அளவில் பெங்களூரில் 1 மாத காலம் நடைபெற்ற தலைமை பண்புகளுக்கான பயிற்சி முகாம்களில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றுள்ளார்.
1975ஆம் ஆண்டு பீகார் மாநிலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான உயிர் இழப்பு ஏற்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்தார்கள். இதை கேள்விப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களுடைய உள்ளம் துடித்தது. பீகாரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவிட வேண்டும் என்று எண்ணி அவர் தன்னுடன் படித்துக் கொண்டிருந்த நெல்லை மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஊராக சென்று துணிமணிகளையும் நிதியையும் திரட்டி அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். அவர்களின் சமூக சேவையை பாராட்டிய அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அவரை நேரில் அழைத்து நற்சான்றிதழ் வழங்கினார். அதன்பின் சில மாதங்கள் கழித்து மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றம் பெற்றார். அங்கு அவருக்கு பல முற்போக்கு எண்ணம் கொண்டவர்களுடைய நட்பு கிடைத்தது, தொடர்புகள் உண்டாயிற்று. மனிதர்களுக்கு ஏற்படும் நோயை போக்கக்கூடிய மருத்துவ படிப்பு பயின்று கொண்டிருந்தாலும் கூட சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய சாதிய ஏற்றத்தாழ்வுகளை, வறுமைகளை ஒழிக்க வேண்டும் என்பவை அவர் மனதில் என்றென்றும் கனலாக கொதித்துக் கொண்டிருந்தது. அவர் 1976ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 9 மாதம் மிசா சட்டத்தின் கீழ் மதுரை சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபடியே 4ஆம் ஆண்டு தேர்வை எழுதி வெற்றி பெற்றார். அப்பொழுது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மாற்றம் செய்து மதுரை மருத்துவக் கல்லூரியை படித்துக் கொண்டிருந்தேன். 75ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பீகாரில் ஏற்பட்ட வெள்ள நிவாரணத்திற்காக இங்கிருந்து நிதி திரட்டி அனுப்பியதற்காக இந்திரா காந்தி அம்மையார் பரிசளித்தார். 75 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நான் மதுரை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து விட்டேன். 76ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நான் மிசாவிலே கைது செய்யப்பட்டேன். எதற்காக என்று சொன்னால், உங்களுக்கு பல பேருக்கு அது மிசா என்று சொன்னால் என்னென்று யார், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்று இந்த தடா சட்டம் புடா சட்டத்தை போல 1975 ஜூன் மாதம் 26ஆம் தேதி என்று இந்தியாவிலே ஒரு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. அப்பொழுது இந்தியாவெங்கும் இருந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்பொழுது மாணவ பருவத்திலே மாணவர்களெல்லாம் திரட்டி மாணவனுடைய ஒரு பெரிய அமைப்பை வைத்திருந்த காரணத்தினால் வடக்கு மாநிலங்களிலே கட்டாய கருத்தடைகள் செய்யப்பட்டது என்ற கருத்தை கேட்டறிந்து அந்த கட்டாய கருத்தடைகள் செய்யக்கூடாது என்பதற்காக நோட்டீஸ் பிரயோகம் செய்ததற்குரிய அடிப்படையாக வைத்து என்னை கைது செய்து உள்ளே வைத்தார். நான் ஜூலை மாதம் உள்ளே சென்றேன். என்னுடைய தாயார் என்னை பார்ப்பதற்காக தாயார், தந்தையார், அண்ணன், தம்பி எல்லாம் வந்திருக்கிறார்கள். நான் அப்பொழுது அவர்களை 2 மாத காலம் பார்க்கவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு ஜெயிலர் இருந்தார். அவர் என்னை அழைத்து, இப்படி உங்களுடைய தாயார் அவர்கள் 2 மாத காலமாக தினமும் இந்த ஜெயில் வாசலை காத்து கொண்டிருக்கார், நீங்கள் பார்க்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டார். இந்த நாடு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெற்றது 1947. ஆனால் அந்த சுதந்திரத்திலிருந்து அன்று 70 கோடி மக்களும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான காலகட்டங்களில் இருக்கிறார்கள். எனவே இந்தியாவுடைய 70 கோடி மக்களுக்கு என்று சுதந்திரம் வருகிறதோ அன்றுதான் எனக்கும் சுதந்திரம், எனக்கும் விடுதலை. எனவே இன்று நான் ஒரு தாயை, என்னுடைய தாயை பார்க்க போனால் நான் தனிப்பட்ட ஒரு தாயின் மீது பற்று கொண்டவனாக என் இந்திய மக்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும், அது பார்க்க கொள்கிறேன் சொன்னேன். ஆனால் அவர் தொடர்ந்து 1 வார காலம் பேசி அதற்கு பிறகு தாயை அழைத்து வந்து பார்க்க வைத்தார். அப்பொழுது தாய் கட்டிப்பிடித்து அழுத போது அதுக்கு பிறகு 10 நிமிடங்கள் சொன்னார். எந்த லட்சியத்தை பற்றி பேசுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். நீ இந்த லட்சியத்திலே முதல்ல எந்த காரியத்தை எடுத்தாலும் அதிலே உனக்கு உறுதியாக இருந்திட வேண்டும், அதற்கு பிறகுதான் மற்றவரிடத்தில் சொல்ல வேண்டும். அந்த வகையில் நீ சிறைக்கு வந்தது நீ உறுதியாக இருக்கிறாயா? இது நாட்டு மக்களுக்குத்தானதா? இது மட்டுமல்ல, இனிமேல் எந்த காரணத்திலும் எந்த பிரச்சனையை தலையிட்டாலும் அந்த பிரச்சனைக்கு செல்வதற்கு முன்பாக உனக்கு உண்மையாக இருந்திட வேண்டும். அதுதான் என்னுடைய தாய் கொடுத்த எனக்கு அறிவுரை. 1978 விழுப்புரத்தில் 12 ஆதி திராவிடர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சுவரொட்டி துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டதற்காக 3 மாதம் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். மருத்துவ 5ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்று பயிற்சி மருத்துவராக இருந்த காலகட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே குடகனூர் அணை உடைப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக மதுரை மருத்துவக் கல்லூரி மாணவர்களை அழைத்து அரிசி, பருப்புகள், துணிமணிகள், உணவு பாத்திரங்கள் என அனைத்தையும் திரட்டி கொண்டு போய் நேரடியாக மக்களுக்கு வழங்கினார். நான் இருந்த பழக்கத்தில் பல போராட்டங்கள் அப்பொழுது சந்திக்கக்கூடிய வகையில் பல பேர் சந்திக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் ஒரு சுமூகமான சூழல் உருவாகியிருக்கிறது.
எனவே நாம் அடிக்கடி சந்திப்போம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ? மதுரை அலங்காநல்லூரில் நடந்த ஜல்லிக்கட்டும் அதனை தொடர்ந்து நடந்த ஒரு கத்திக்குத்து சம்பவமும் மார்க்சிய லெனினிய தோழர்களுடன் முரண்பாடு ஏற்பட வழிவகுத்தது. மதுரையில இந்த மாடு பிடிக்கிறதுல ஒரு ப்ராப்ளம். என்னுடைய மாட்டை எப்படிடா பிடிக்கலான்னு சண்டை நடந்ததில்ல. தேவேந்திர சமாவும் மறுபடியும் நடக்குது. மாடு பொதுவா பிடிக்கிறதுக்காக விடுறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, இன்னாருடைய மாட்டை, இந்த ஜாதியுடைய மாட்டை இன்னார் பிடிக்க கூடாதுன்னா அந்த மாட்டை அப்புறம் எதுக்கு நீ பொது ஜல்லிக்கட்டு நடத்துற? இதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுல அந்த நாம் இருந்த அந்த மார்க்சிய லெனினிய கட்சிக்கும் அதனுடைய தலைமைக்கும் எங்களுக்கும் கருத்து முரண்பாடு. நம்மளை தலையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. 1982ஆம் ஆண்டு பாரதிய தலித் வேந்தர்ஸ் DPI அமைப்பை மலைசாமி தலைமையில் துவங்கினார். மதுரையில் பாரதிய தலித் வேந்தர்ஸ் மாநாடு நடத்திய அந்த மாநாட்டின் அமைப்பாளராக டாக்டர் ஐயா அவர்கள் பணியாற்றினார்கள். அந்த மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கரின் மனைவி திருமதி சவிதா அம்பேத்கர் அவர்களை அழைத்து பங்கேற வைத்தனர். மருத்துவ மேற்படிப்பை கோவையில் முடித்ததும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் சகமானவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அன்பு மருத்துவமனையை பூலவாடியில் துவங்கினார். காலை நேரங்களில் மருத்துவ சேவையை செய்துவிட்டு மாலை நேரங்களில் கோவை மாவட்டம் முழுவதும் தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரங்களில் டாக்டர் ஐயா அவர்கள் ஈடுபட்டுள்ளார். பூலவாடி அன்பு மருத்துவமனையில் வெளி மற்றும் உள்நோயாளிகளின் அனைவரையும் சமமாக அமர வைத்து சிகிச்சை அளித்ததை கண்டு கோபமுற்ற நிலச்சுவாந்தாரர்களின் தூண்டுதலின் பேரில் டாக்டர் ஐயா அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது. அந்த தாக்குதலில் டாக்டர் ஐயா அவர்களும் அவரது குடும்பத்தாரும் பலத்த காயமுற்றார்கள். 1984ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாரதிய தலித் வேந்தர் இயக்கம் சார்பில் கோவை வஉசி திடலில் 2வது மாநில மாநாடு நடத்தப்பட்டது. ஆயிரத்தி 1986ஆம் ஆண்டு கோவை குனியமுத்தூரில் சங்கீதா மருத்துவமனையை துவங்கியுள்ளார். இந்த சமுதாயத்தை நம்முடைய கண் முன்னாலே முன்னேற்ற வேண்டும். நான் MBBS மதுரையை முடித்துவிட்டு கோயம்புத்தூரில் MDயை 1984 முடித்துவிட்டேன். ஏறக்குறைய 40 வருடங்களாக MD முடித்துவிட்டு நான் துவங்கிய அதே காலகட்டத்தில் தான் அங்கே கோயம்புத்தூரில் 2-3 நர்சிங் ஹோம் இருந்தது. அவர்கள் எல்லாம் இன்று 300-400 படுக்கைகள் கொண்ட 1000 படுக்கைகள் கொண்டாக மாற்றிக் கொண்டார்கள். ஆனால் நானும் மருத்துவ பணிதான் மிக முக்கியம், சொத்து சேர்ப்பதுதான் முக்கியம் என்று கருதியிருந்தால் நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை கட்டியிருக்க முடியும். ஆனால் நாம் இந்த மண்ணிலே பிறந்தது, நாம் எந்த சமுதாயத்தில் பிறந்தோமோ அந்த சமுதாயம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சமுதாய பணியிலே பாடுபட்டது. 1980 மற்றும் 90களின் முதற் பகுதி வரை பிறந்த மண்ணில் இருந்த இரட்டை குவளை முறை, கோவில் நுழைவு போராட்டங்கள், பழங்குடியின மக்கள் மீதான அத்துமீறல் போன்ற சமூக கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடியதற்கும், நிலம் அபகரிப்பவர்களிடமிருந்து நிலங்களை மீட்டதற்கும் 1989ஆம் ஆண்டு அன்றைய கோவை மாவட்ட ஆட்சியரிடம் சிறந்த சமூக சேவகருக்கான விருதை பெற்றார். சிறுசிலிருந்து படித்தார், போலாவடி படித்தார், திருநெல்வேலி படித்தார். அங்கே இங்கே எல்லாம் படித்து வந்து இங்கே ஒரு தலைவரானார். தலைவரானதுக்கு பிற்பாடு இந்த ரெட்டை டம்ளர் ஒழிச்சார். இப்போ பிரச்சனை இல்லை. 1991ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையில் உண்ணாவிரதம் நடத்தி கோவையில் தங்கியிருந்த கர்நாடக தமிழர்களுக்கு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்து ரூபாய் 50,000 பெருமானம் உள்ள மருந்துகள் வழங்கி அந்த மக்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறார். 1992ஆம் ஆண்டு சின்னாம்பதியில் மலைவாழ் மக்களின் மீதான பாலியல் வன்கொடுமையை போராடி வெளி உலகிற்கு கொண்டு வந்திருக்கிறார். நாம் 30 வருடங்களுக்கு முன்பு நடத்திய போராட்டங்கள் தான் இன்று மற்றவர்களுக்கு கதைக்கு கருவாகிறது.
என்றோ நடந்த போராட்டத்தை திரையில் வெறுமனே நடித்து காண்பிப்பது மிகவும் எளிதானது நண்பர்களே. ஆனால் அவ்வளவு இறுக்கமான காலகட்டத்தில் அந்த களத்திலிருந்து போராடுவது மிகவும் கடினமானது நண்பர்களே, கடினமானது. மனிதநேயம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இருக்கா இல்லையான்னு தெரியாதுங்க. ஆனா அன்றே மனிதநேயத்தை உருவாக்கியவர் அன்பு ஐயா. IPK என்றழைக்கப்படக்கூடிய இந்திய அமைதிப்படை தமிழீழ விடுதலை போராளிகளுடன் நடந்த மோதலில் காயமுற்ற எண்ணற்ற போராளிகளுக்கு அனைவரும் மருத்துவம் வழங்க தயங்கிய போது மனிதநேய அடிப்படையில் நமது ஐயா அவர்கள் அன்று தமிழீழ விடுதலை போராளிகளுக்கு தனது கோவை சங்கீதா மருத்துவமனையில் வைத்து 1 மாத காலம் சிகிச்சை அளித்தார். அதனால் அந்த காலகட்டத்தில் காவல்துறையின் கடும் நெருக்கடிக்கு உள்ளானார். அவர் மக்கள் மத்தியில் உயரத்தில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் மிகப்பெரிய மனிதனாக அன்றைய காலகட்டங்களில் போற்றப்பட்டார். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு உண்டான இராணுவ அணிவிப்பு தேவை. ஒரு வீரம் செறிந்த ஒரு அமைப்பு இல்லாமல் ஒரு தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லாத ஒரு குழுவை வச்சுட்டு போராட முடியாது ஆச்சுங்களா. அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் வருகின்ற அரசனுடைய அடக்குமுறைகள், காவல்துறை அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் வரும்போது அதை தாங்கி எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு மனோபலமும் உடல்பலமும் இருக்கக்கூடியவர்கள் வச்சு தான் அமைப்பை கொண்டு போக முடியும். அந்த வகையில் தன்னை அழித்து கொண்டாவது தங்கள் உடம்பில் விளிம்பு அதாவது காயங்களை பட்டாவது பிற சமுதாய மக்களுக்காகவும் போராட வேண்டும் என்ற ஒரு பரந்த நன்மையோடு தான் தேவேந்திர வேளாளர் உருவாக்கப்பட்டது. 1993ஆம் ஆண்டு சிதறி கிடந்த சமூக சங்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்து தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கினார். தேவேந்திர வேளாளர் அமைப்பு பேர் வச்சிருந்தாலும் கூட இட் இஸ் நாட் தேவேந்திர வேளாளருக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக போராடுவதற்கான ஒரு முன்னணி அமைப்பு தான். 1995ஆம் ஆண்டு கொடியன்குளம் சம்பவமே அவரை தென் மாவட்டத்திற்கு அழைத்துச் சென்றது. கொடியகுளம் கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இனிமே தான் உள்ளே போக போகிறோம். நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட பேச போகிறோம். டாக்டர் கிருஷ்ணசாமி தான் இது கேட்ட உடனே கார் எடுத்துகிட்டு வந்து ஆளுகளை பார்த்தா அவருக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. கீழே கிடக்க பெரியவங்களெல்லாம் தூக்கி இருத்தி படம் எடுத்துட்டு உடனே காரில் அதை கொண்டு போய் எங்கள் ஆளுகளுக்கெல்லாம் பரப்பி ஜனங்கள்லாம் அரிசி பருப்பு பாத்திரம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் எங்களை காப்பாற்றுறது அந்த ஆள் தான். 95லேருந்து இதுவரையும் அவர் இருக்கார். கொடியகுளம் சம்பவம் நடந்த பிறகு கூட அந்த சம்பவத்தை சட்டமன்றத்தில் யாரும் பெரிய அளவுக்கு எடுக்கல. அப்போது சட்டமன்றத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது ஒரு வலுவான குரல் சட்டமன்றத்தில் இல்லாமல் இருப்பதை நான் உணர முடிஞ்சுது. எனவே இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தேர்தலை நாம் போட்டியிடலாம் என்றுதான் நாங்கள் போட்டியிட்டோம். 1996ஆம் ஆண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகளையும் எதிர்த்து தனித்து நின்று தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சமூக சங்கம் பெயரில் தனி ஒருவராக சிங்கம் போல் சட்டமன்ற உறுப்பினராகி அன்றைய ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கியுள்ளார். ஜாதிய பிரச்சனைகள் பல நூறு ஆண்டுகளாக இருந்தது தான். வர்க்க போராட்டங்களும் பல நூறு ஆண்டுகளாக இருந்தது தான். அதையெல்லாம் பேசுறதுக்கும் ஆட்கள் இருந்தார்கள், இல்லாமல்லாம் கிடையாது. ஜாதிய பிரச்சனைகள் பேசுறதுக்கு 100 ஆண்டு காலம் திராவிடம் பேசி கொண்டு தான் இருந்தது. கம்யூனிஸ்ட்வாதிகளும் வர்க்க போராட்டங்களை எல்லாம் வர்க்க பிரச்சனைகளை எல்லாம் பேசி கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவர்களெல்லாம் தீர்வு காண முடிஞ்சுதா? திராவிடம் ஜாதி ஒழிப்பு பற்றி பேசினார்களா? பேசினாங்க. ஆனால் தொட்டும் தொடாத மாதிரி ஜாதி ஒழிப்பும் பேசணும், ஆனால் ஜாதியை ஒழிஞ்சிடக்கூடாது. ஜாதி ஒழிப்பு பேசி நம்ம ஓட்டும் வாங்கிக்கணும், ஆனால் நம்மளும் அப்படியே இருக்கிற இடத்துல இருந்துக்கணும், அவங்களும் இருக்கிற இடத்துல இருந்துக்கணுங்கிறது தான் அவர்களுடைய கருத்தியலாக இருந்தது. ஒரு கருத்தியல் சிக்கி கொண்டிருந்தார்கள். இந்த கருத்தியல் இருக்கு, இதுதான் தீர்வு. உங்கள் பிரச்சனையை நீங்கள் இந்த கருத்தியலில் சொல்கிற தீர்வுக்கு மாதிரி மாற்றிக்கோங்க என்று நம்ம பிரச்சனைகளை தீர்வு காண்றது, நம்ம பிரச்சனைகளை மாற்ற சொன்னாங்க. அன்றுதான் இந்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் உருவாக்கினார். 1997ஆம் ஆண்டு புதிய தமிழகம் கட்சியை உருவாக்கி சமூக அரசியல் தளங்களில் எண்ணற்ற மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கிறார். அதிலும் குறிப்பிடும்படியாக
மதமாற்றம் இயல்பாக நிகழ வேண்டுமே தவிர அது போராட துணிவற்றவர்களின் புகலிடமாக விளங்கக்கூடாது எனவும், சமூக கொடுமைகளுக்கு மதமாற்றம் தீர்வாகாது என்றும் மதமாற்றத்தை தடுத்து நிறுத்தியது. உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, கலவரம் வருது, இல்ல இவங்க அடிக்கிறாங்க இல்ல அவங்க அடிக்கிறாங்கன்னா எந்திரிச்சு நிற்பியா? அதை விட்டு போட்டு போய் நான் வேற மதத்தினுடைய முக்காடு போட்டுக்கிறேன்னு சொன்ன என்ன அர்த்தது? நோ 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 நோ. மாவட்டங்கள் மற்றும் போக்குவரத்து கழகங்களுக்கும் இருந்த தலைவர்கள் பெயரை மாற்ற வைத்தது. சுந்தரலிங்கம் பேர்ல போக்குவரத்து கழகத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நீங்க சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகத்தோட பஸ் பேரு வரல அப்படின்னா வேற எந்த தலைவனுடைய பேர்லையும் பஸ் ஓடாதான் ஓடல. வெள்ளை அறிக்கை மூலம் அரசு பணி காலி பணியிடங்களை நிரப்ப செய்தது. நான் அதுக்கு முன்பு கிராமங்கள் போற போது நம்முடைய பையங்கள்லாம் பார்ப்பேன். லுங்கி தான் கட்டியிருப்பான், தாடி வளர்த்திருப்பான், முடி வெட்ட மாட்டான். என்ன படிச்சிருக்கேன்? நான் எம்ஏ படிச்சிருக்கேன், பிஏ படிச்சிருக்கேன். என்னடா ஆச்சு வேலைன்னா, யாருக்கு ஐயா வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு. இது ஒரு கிராமத்தில் நான் பரவாயில்ல, நூற்றுக்கணக்கான கிராமங்களில் போனதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் சரி, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்னது 18% இடஒதுக்கீடு கொடுக்கறதாக நீ பேசுற, அதை காட்டி வந்து நீ ஓட்டு வாங்குற. ஆனா ஒரு கிராமத்திலையும் கூட பையன் வேலைக்கு போகாம இருக்கிறான், எல்லாம் ஊர் சுத்திட்டு இருக்கிறான், படிச்சு போட்டு இருக்கிறான். அப்பதான் நான் கேட்டேன், இது மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தில் மொத்தம் அரசு ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நாங்கள் 17 லட்சம் பேர் இருக்கிறோம். சரி, 17 லட்சம் பேர்ல நீங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் சொல்றீங்க, சமூக நீதி பேசுறீங்களே, 18% இடஒதுக்கீடு என்று சொன்னால் ஏறக்குறைய 5 லட்சம் பேர் இந்த பட்டியலுக்கு உட்பட்ட தேவேந்திர மக்களும் ஆதிராடும் அருந்தி இருக்க வேண்டுமே. அது குறித்து வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்று முதல் முறையாக தமிழ்நாட்டில் வெள்ளை அறிக்கை கேட்டது. இரட்டை குவளை முறை ஒழிப்பு. 1996 எத்தனை கிராமங்கள் இரட்டை டம்ளர் இருந்தது? எந்த சட்டமன்ற திமுகவினுடைய உறுப்பினர் தமிழ்நாட்டில் 1 லட்சம் கிராமங்கள் 60,000க்கு மேற்பட்ட கிராமங்கள் இரட்டை டம்ளர் இருந்தது பேசியிருக்கிறாங்க? நான் தான் பேசினேன். எங்களுடைய போராட்டத்துக்கு பின்புதான் தமிழகத்தில் இரட்டை டம்ளர் ஒழிக்கப்பட்டது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த காலம் வந்து இந்த மலையை தெளித்து இதெல்லாம் உருவாக்குனது வந்து எங்கள் பெற்றோர்கள் காலத்தில். அவங்கெல்லாம் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் தானே இருக்கோம். அப்போ அவங்க வந்து அந்த இது உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அசால்ட்டாக வேலை பார்க்குறீங்க. என்ன செய்ய, இதுதான் பிளப்புப்பா எங்களுக்கு. ரத்தம் சிந்தி உழைக்கம்பாங்க, நீங்கள் ரத்தம் கொடுத்து உழைக்கிறீங்க. ஆவரேஜ் சொல்லிடுவாங்க, காலையில் 2 கிலோ கொண்டு வந்துருங்க, கஷ்டப்பட்டு வெட்டணும். சோல்டர் வலி புரிஞ்சுக்கணும், ரொம்ப வலிக்கும். சோல்டர் வலிக்கு, முட்டு வலிக்கு, எல்லாம் வலி இருக்கு. என்ன பண்ண, எப்படியும் பிள்ளைங்களை காப்பாற்றணும்ல, வாழணும் உலகத்துல. அது கரெக்ட் தான். ஆமா, ஏதாவது படைச்சிட்டாங்க, எப்படியாச்சும் வாழ்ந்து ஆகணும், வாழ்ந்துதான் இருக்கும். அவங்க குடிக்கிற ஒவ்வொரு டீலையும் அவங்களுடைய ரத்தம் இருக்குது. அது வீர கிடையாது, அந்த தேரத்தோட தொடாடு ரத்தம் அப்படிங்கறதே அவங்க வந்து ஒரு துளி கூட உணர்வு. ஏற்கனவே மற்ற தொழிற்சங்க டிஎம்கே, ஏடிஎம்கே, மற்ற தொழிற்சங்க கம்யூனிஸ்ட் வரைக்கும் தொழிற்சங்கம் இருக்குது. எங்களுக்கு அவங்க வந்து சரியான செயல்பாடு எங்களுக்கு இல்லை. இது எந்த வருஷம்? 92. ஆமா, 92ல 70 ரூபா சம்பளம். ஆமா, ஒரு நாளைக்கு. ஆமா, தோட்டத்தில் வேலை பார்க்க. அப்போ 50 ரூபா இருந்துச்சு. 50 ரூபா இருந்துச்சு. 70 ரூபா எப்போ ஆக்குனாங்க? அந்த கிருஷ்ணசாமி, ஆமா, கிருஷ்ணசாமி வந்த பிறகுதான் எங்களுக்கு இந்த 50 ரூபா, நாங்கள் 150 ரூபா வச்சோம். அவர் 150 ரூபா காணாது, 300 ரூபா வைக்கணும்னாரு கிருஷ்ணசாமி. ஆமா, அவர் தலைவர் எனக்கு சொன்னாங்க. அப்போ இந்த 50 ரூபா இருந்த கூலி அவரு வந்த பிறகு 25 ரூபா கூட்டி. மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் போராட்டம். கண்டதேவி கோயில் தேர் இழுப்பு போராட்டம். கண்டதேவில தேர்விடம் பிடித்திருக்கு. வெறும் கயிறை தொடர்றதுக்கு வந்து நம்மளுக்கு அனுமதி கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அதுக்காக நீதிமன்றம் சென்ற எல்லா ஜாதியும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் தேர்விடம் பிடித்து எடுக்கலாம் நீதிமன்ற உத்தரவை பெற்றேன். அந்த உத்தரவும் இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டக்கூடிய சமத்துவ உத்தரவையும் நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றது புதிய தமிழக நாம தான் வாங்கி கொடுத்தோம்.
இலங்கை தமிழர் போராட்டம். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்கள், அனைத்து தமிழ் நெஞ்சங்கள், இங்கே வராதவர்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்வது, இனிமேல் உலக தமிழர்களை பாதுகாப்பதற்கு வீட்டுக்கு ஒரு புதல்வனை நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மொழிக்கு அனுப்பி வையுங்கள். அவர்கள் தமிழர்கள் படையாக திரட்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். படத்துக்கு சண்டியர் எல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணன் கிருஷ்ணசாமி கோச்சுக்குவாரு. சண்டியர் தானே என்ன சார்? சண்டியர் தரவுனா வீண் வம்பு பண்றதுன்னு அர்த்தம். எப்படி சார்? வீண் வம்பு பண்றதுன்னு அர்த்தம். வீண் வம்பு. இதுதான் இந்த ஒரு சண்டியர் பொழுது. சண்டையார்னு சொல்லாதீங்க, பிரச்சனை ஆயிரும். திருமாண்டேன்னு சொல்லுங்க. இன மோதல்கள், ஜாதி மோதல்கள், வெறுப்புகளை உருவாக்கக்கூடியது இது. ஆனால் இப்பொழுது கூட இந்த சசிகுமார் எடுத்து வந்திருக்கக்கூடிய படம், அதே போல குட்டிப்புலி என்ற படம், இது போன்ற பல படங்கள் எல்லாம் பெரிய ஊற்றமாக, நான் நேற்று நைட்டு அதெல்லாம் பார்க்குறேன். படம் பார்க்கறது இல்லை அதிகமாக, அதுக்கு நேரம் இல்லை. ஆனால் கௌரவ கொலைகளுக்கே காரணங்கள் எல்லாம் அந்த படங்கள் இருந்தா வர்ற மாதிரி தெரியுது. இந்த அளவுக்கு வெறுப்பை உண்டாக்குறாங்க. பெண் குழந்தையா பிறந்துட்டா இன்னமும் கள்ளிப்பாலை ஊற்றி கொள்றதா சொல்ற இந்த ஊர்ல தான் அதே பெண் குழந்தை பிறந்து பெரியவளானதும் அவளை கொலசாமியா நினைச்சு கும்பிடுறாங்க. அப்படி அவங்க கொலசாமியா நினைச்சு வளர்க்குற பொண்ணுங்க மனசை காதல் அது இதுன்னு எவனாவது கெடுத்துட்டான்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆள் அரவம் இல்லாம இருக்க அந்த இடத்துல ஆயுதத்தோட இருக்க 2 பேர்கிட்ட ஒருத்த மாட்டிக்கிட்டாலே தப்பிக்க முடியாதுங்க. காதல் அது இதுன்னு இவங்க கொலை கௌரவத்தை எவன் கருவறுத்தாலும் அவங்கள உருவருக்கிற இடம் இந்த கள்ளிக்காடு தான். இன்னும் இந்த இடம் யார் யாரெல்லாம் காவு வாங்க போகுதோ. கொம்பன் திரைப்படத்தின் மறு தணிக்கை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திரைப்பட ஸ்டுடியோ ஒன்றில் இன்று நடைபெற்றது. அப்போது மறு தணிக்கை குழு உறுப்பினரான SP சேகரை சந்தித்து பேசிய புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, கொம்பன் படத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் பாடல் வரிகள் காட்சியில் உள்ளதால் அப்படத்தினை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். நீங்க இவங்களை யார் படம் எடுக்க சொல்றதுன்னு கேக்குறீங்க. படம் எடுக்கிறதுன்றது ஒருத்தரோட அடிப்படை உரிமை இல்லையா? ஒருத்தட்ட பணம் இருக்கு அல்லது ஒருத்தர்கிட்ட படைப்பு திறன் இருக்கு, கதை இருக்குன்னா படம் எடுக்கிறதுக்கு யார்கிட்ட கேட்டு? சரி, நான் கேட்கிறேன், சமூகத்தினுடைய பிரிவெயிலிங் லாபம் தெரிஞ்சா படம் எடுங்க, கதை எழுதுங்க. இல்லை என்ற சொன்னா எடுக்கக்கூடாது, எடுக்க விட மாட்டாங்க. கிருஷ்ணசாமி சார் வந்தாலும் நான் எடுத்து கொடுப்பேன். அவங்க நினைக்கிற மாதிரி தவறான இல்ல இந்த மாதிரி கீழ்த்தரமான சீன்கள் இருக்குன்னு அவர் கவலைப்படுற மாதிரி படங்கள்லாம் வராது. சினிமா துறையில் சாதிய வன்முறைகளுக்கு எதிரான தொடர் போராட்டம். இந்த தென் தமிழகத்தில் இன்னைக்கு அமைதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எந்த அரசியல் கட்சியாலும் இல்லை, எந்த திரைப்படத்தாலும் இல்லை, எந்த எழுத்தாளர்களும் கிடையாது, நாங்கள் செய்த தியாகத்தால் தான். சென்னையை பற்றி பேசுவதற்கு, ஸ்ரீபெரும்புதூரை பற்றி பேசுவதற்கு, திருவள்ளூரை பற்றி பேசுவதற்கு, அங்கே தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு பல பேர் இருக்கிறார். ஆனால் திருச்சிக்கு தெற்கே ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டும் என்று பேசுவதற்கு இந்த சட்டமன்ற தமிழகத்திலே நாதி கிடையாது. புதிய தமிழகம் கட்சியை விட்டால் என்பதை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். தென் தமிழகத்தில் தொழில் வளம் பெருக வேண்டும் என்று நடத்திய பல போராட்டங்கள் என அவர் கடந்து வந்த பாதைகள் பற்றியும் அவர் செய்த அரிய பெரிய சாதனைகள் பற்றியும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நண்பர்களே. இப்போ எங்களுடைய கட்சியை பொறுத்தளவு நாங்கள் வெறும் தேர்தலை மட்டுமே கணக்கில் வச்சு எப்பொழுதுமே எந்த பணியும் செய்யறதே இல்லை. எங்கள் பார்ட்டி இஷ்யூ பேஸ்டு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். மக்களுடைய பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து அந்த பிரச்சனைகளுக்காக மக்கள் மன்றத்தில் குரல் கொடுப்பது, அதற்காக மக்களை திரட்டி போராடுவது என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கும். பட் எந்த ஒரு கட்சியுமே ஒரு ஜனநாயகத்தில் வெறுமனே போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மட்டும் செய்து கொண்டிருக்க முடியாது. நம்முடைய குரல் வலுவாக ஒலிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலும் நம்முடைய குரல் இருக்கணும். மக்கள் மன்றம் மட்டுமல்லாமல் 1996 முதல் 2001 மற்றும் 2011 முதல் 2016 ஆகிய 2 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலும் இவரின் போர்க்குணம் கொண்ட நடவடிக்கைகளால் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தியுள்ளார். அப்படி டாக்டர் எந்திப்பாரு, ஏதாவது ஒரு கருத்து சொல்ல பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டுருவார். அப்படி கையை விட்டு அப்படி செயலாக நிற்பார். அப்படி நின்று திரும்பினாருன்னா அன்னைக்கு விவகாரம், அன்னைக்கு சட்டமன்றத்தில் விவகாரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் சளைக்கவே மாட்டார். நாங்கள் 130 பேர் வந்து சத்தம் போடுவோம், 150 பேர் சத்தம் போடுவோம். எத்தனை கூக்குரல் இட்டாலும் சரி, எதுக்கு அஞ்சாமல் தான் சொல்லக்கூடிய கருத்தை தெளிவாக சட்டமன்றத்தில் பதியக்கூடிய வைக்கக்கூடிய நிலைமையில அன்பு டாக்டர் இருப்பார்.
தன்னுடைய சமூகத்திற்கு பூர்வீக அடையாளமான தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயர் அரசாணை பெற்று தந்தார். அந்த சமூகத்தை எஸ்சி பட்டியல் பிரிவிலிருந்து நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகின்றார். Our country, when in North India, every caste, every group wants to become scheduled caste, and you people, such a bright people, you are future of India. You are coming out of the SC community. That is great. And this will change the future of India. And the change will start with Devendra Kulla. And you have got a new Gandhi of India, that is Dr. Krishna Swamy. சமூக நல்லிணக்கத்திற்கு தடையாக இருக்கும் பிசிஆர் சட்டத்தை பயன்படுத்தாத என்று அந்த மக்களுக்கு அவர் ஊட்டிய உணர்வின் மூலம் சமூக நல்லிணக்கத்தில் தென் தமிழக மக்களின் முதல்வராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக சரியாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமை வாய்த்திருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. நாம் பாதிக்கப்படுகின்ற போது வழக்குக்கு போவது சரியானது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிசிஆர் ஆக்டின் மீது போக வேண்டாம் என்று சொல்லி உங்களை வழிநடத்த தெரிந்த தலைவராக கிருஷ்ணசாமி இருக்கிறார் என்பது ரொம்ப பாராட்டத்தக்கது. உன்னை அடித்தானா சரி, அவனை செருப்பால் அடிப்போம், எந்த ஆக்டில் வேண்டுமானாலும் பண்ணுவோம், வா அவனுக்கு பதிலுக்கு பதில் பழி வாங்குவோம் என்று சொல்லவில்லை. அடித்ததற்கு அடித்தான் என்று போடு, அதற்குரிய தண்டனையை மற்றும் பெற்றுக் கொடு. பிசிஆர் ஆக்டின் மீது போகாதே என்று சொல்வதற்கு உன்னுடைய கையில் இருக்கிற கத்தியை பயன்படுத்த வேண்டாம், நீ கீழே போட்டு விடு என்று சொல்வதற்குரிய தலைமை உங்களுக்கு வாய்த்திருப்பது என்பது ரொம்ப பெருமைக்குரியது என்று நான் சொல்லுகிறேன். மருத்துவம், சமூகம், அரசியல் பயணத்தை தொடர்ந்து உலகின் கல்வியில் சிறந்த பின்லாந்து நாட்டு கல்வி முறையை கொண்டு கோவை தாமரை வேல்டு பள்ளி ஒன்றையும் நடத்தி வருகிறார். இது தமிழகத்திலே, இந்தியாவிலே கல்வி துறையிலே ஏதோ ஒரு குறைபாடு நிகழ்கிறது. ஒரு மிகப்பெரிய வலுவான இந்தியாவை அமைக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கல்லூரியிலே சென்று மாணவர்களை தேடினால் கிடைப்பது அரிது. எனவே இளம்பிராயத்திலே இருந்து மலர்நகர் பள்ளியிலே இருந்து இந்த மாணவர்களை ஆக்கமூட்டி ஊக்கமூட்டி இவர்கள் ஒரு குறிக்கோளோடு லட்சியத்தோடு ஒரு இலக்கோடு வளர்த்தால்தான் நாம் மிகப்பெரிய ஒரு வலுவான இந்தியாவை அமைக்க முடியும். கல்வியிலும் அவர் புரட்சி செய்திட வாழ்த்துகிறோம். வாழ்க்கை என்பது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்வார்கள். இன்று இவர் பொது வாழ்க்கைக்கு வர காரணம் கிராமத்து சூழ்நிலைதான். எல்லோருடைய வாழ்க்கையும் திரும்பி பார்க்கும்போது நிறைய கஷ்டங்களையும் நிறைய அனுபவங்களையும் கடந்து வந்திருப்பார்கள் நண்பர்களே. ஆனால் இன்று தென் தமிழகம் என்றாலே இவர் பெயரை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை போற்றக்கூடிய மாபெரும் நாயகன் என்றால் ஐயாவை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களே. ஒரு நவீன இந்தியாவை உருவாக்குவதற்கான ஆற்றலை, அறிவை பெற்றிருக்கிறவர் மருத்துவர். இது வெறும் சாதிய தலைவர் மாதிரியான ஒரு தோற்றம் நீங்கள் உள்ளடக்கிவிட முடியாது. ஏனைய சாதிய தலைவரை போல நம்முடைய மருத்துவர் அல்ல. நம்முடைய மருத்துவர் சர்வதேச அரசியலை தெரிந்தவர், இந்திய தேசிய அரசியலை தெரிந்தவர். அவர் நக்சல் பாரி அரசியல், ஆயுத அரசியலையும் பார்த்தவர், ஜனநாயக அரசியலையும் பார்க்கிறவர். திராவிட அரசியலும் தமிழ் தேசிய அரசியலையும் சமயம் சார்ந்த அரசியலையும் உள்வாங்கிக் கொண்டு நவீன சமூகத்தை, பாகுபாடில்லாமல் சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதிலே அனைத்து சமூகங்களினுடைய நம்பிக்கையை, அனைத்து சாதிகளினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒரு மகத்தான தலைவன் நம்முடைய மருத்துவர். ஒழுக்கம் நிறைந்த தலைவன். இதுவரை ஊழல் குற்றச்சாட்டோ ஒழுக்கக்கேடான குற்றச்சாட்டோ கரைபடியாத இந்தியாவில் இருக்கிற சாதிய தலைவனிலே, சமூக தலைவனிலே மருத்துவர். 70 வயதிலும் 20 வயதை போல புன்னகையோடு ஒரு தலைவர். அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில நம்ம என்னதான் சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் நம்ம திரும்பி பார்க்கும்போது பல லட்சக்கணக்கான மக்களை சம்பாதிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. ஆனா ஐயா அவர்கள் உணர்வால, அன்பால, பாசத்தால இன்று வளர்ந்து நிக்கிறாரு அப்படின்னா அவர் உண்மையும் மக்கள் மீது காட்டக்கூடிய அன்பு மட்டும்தாங்க காரணம். யாரை கேட்டா நீங்க உயிர் கொடுத்தீங்க? 1997ஆம் ஆண்டு நான் முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினர் போது
என்னை கைது செஞ்சாங்க ஓட்டப்பிள்ளையுடைய தொகுதிக்கு வச்சு. என்னை 24 மணி நேரம் கூட சிறையில் வச்சுக்கிறதுக்கு அந்த மக்களுக்கு வந்து மனசு கிடையாது. ஆயிரக்கணக்கான பேர் வீதிக்கு வந்து அவங்களுடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் நான் விடுதலை செய்யப்பட்டேன். நாங்கள் எங்களுடைய உயிரை நான் வந்து தனிப்பட்ட முறையில் உயிரை எடுத்துக் கொடுக்காத கூட அவர்களுக்காகத்தான் என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் இருக்கிறது. அந்த மக்களுக்காகத்தான். ஐயா அவர்கள் மருத்துவத்திலும் சமூகத்திலும் அரசியலிலும் அதை கடந்து கல்வியிலும் புரட்சி செய்திட எங்களுடைய அன்பு கடந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்பொழுது தாய் கட்டிப்பிடித்து அழுத போது அதுக்கு பிறகு 10 நிமிடங்கள் சொன்னார். இந்த லட்சியத்தை பற்றி பேசுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். நீ இந்த லட்சியத்திலே முதல்ல எந்த காரியத்தை எடுத்தாலும் அதிலே உனக்கு உறுதியாக இருந்திட வேண்டும். அதற்கு பிறகுதான் மற்றவரிடத்தில் சொல்ல வேண்டும். அந்த வகையில் நீ சிறைக்கு வந்ததிலே நீ உறுதியாக இருக்கிறாயா? இது நாட்டு மக்களுக்குத்தானதா? இது மட்டுமல்ல, இனிமேல் எந்த காரணத்திலும் எந்த பிரச்சனையை தலையிட்டாலும் அந்த பிரச்சனைக்கு செல்வதற்கு முன்பாக உனக்கு உண்மையாக இருந்திட வேண்டும். அதுதான் என்னுடைய தாய் கொடுத்த எனக்கு அறிவுரை. அன்றிலே இருந்து இன்று வரையிலும், அது கொடியங்குளம் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும், சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி, கடந்த 25 வருடத்தில் உங்களுக்கு 100% அல்ல 1000% உண்மையாக இருந்திருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.